வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மகாராஷ்டிரா தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் ஒடிசா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. ஒடிசாவுக்கு வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து வங்காளதேசம், மியான்மர் சென்று மீண்டும் வங்காளதேசம் வழியாக வருகிற நாட்களில் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மகாராஷ்டிராவை தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல காற்று சுழற்சி தொடர்ந்து நிலப்பரப்பில் முன்னேறி வந்து, அதாவது மத்திய பிரதேசம், ஒடிசா மீண்டும் ஆந்திராவில் உள்நுழைந்து இந்த நிகழ்வு வங்கக்கடலில் தொட்டுக்கொண்டு ஆந்திராவில் தெற்கு பகுதி தரையேறி மீண்டும் உள் மாநிலங்கள் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை இந்த நிகழ்வு தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வருகிற நாட்களில் இப்போதைக்கு மகாராஷ்டிரா, கோவாவுக்கெல்லாம் மழை பரவலாக தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா, கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே வேளையில் மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, ஆந்திரா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் கடுமையான மழைப்பொழிவை கொடுத்து வெள்ள பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. அதே வேளையில் இப்போது வங்காளதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களுக்கு தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதேவேளை கேரளாவில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதேவேளை கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலனமே தொடர வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களை பொறுத்தவரை, சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் அனைத்து நாட்கள் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வெளியில் கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விட்டு இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போது வேணாலும் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதியம் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவாகவும், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்று பகுதிக்கு வெப்பச்சலன மழை என்பது முன்னேறி வர வாய்ப்பில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று காற்று பகுதிக்கு சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் வரை மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கிழக்கு கடற்கரையோரங்களில் ஒரு இரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மலை, தூறல் மலை முன்னேறி வரலாம். பெரும்பாலும் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம், அதேவேளை அதையும் தாண்டி சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன்கோவில் வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை திருவேங்கடம் சுட்டு வட்டாரங்கள், அதேவேளையில் கரிவலம், மந்தநல்லூர், மேலும் இளையரசனந்தல் இந்த இடங்களை சுற்றி இடங்களில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு பயணிக்கும் பொழுது வெப்பம் உயர்ந்த இடத்தில் மேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வேளையில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் இரவு நேரங்களில். அதேவேளை பத்திராயிரப்புக்கும் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிவகாசி சுட்டு வட்டாரங்கள், சாத்தூர் சுட்டு வட்டாரங்கள், மேலும் அந்த இருக்கன்குடி சுட்டு வட்டாரங்கள், அருப்புக்கோட்டை சுட்டு வட்டாரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்
இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், தேனி, பெரியகுளம் இந்த இடங்கள்லாம் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இன்று காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கிழக்கு வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஒரு இரு இடங்கள் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி மதுரை மாநகரம் வடக்கு பகுதி காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். எப்போதுமே இந்த வாடிப்பட்டி, சோழவந்தான், மேலூர், அலங்காநல்லூர், பாலமேடு இந்த இடங்கள்லாம் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். இந்த கொடைக்கானல் மலை உயர்ந்த மலையாக இருப்பதால் இந்த இடத்துங்கள்லாம் காற்றின் வேகம் குறைவாகவே பயணிக்கும் என்பதால் இந்த இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாநகரம் அதற்கு வடக்குள்ள பகுதி தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனி சுற்று வட்டாரங்கள் அதே வழியில் ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரங்களுக்கு அங்கங்கே மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாநகரம் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களை விட திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு தான் கூடுதலான பரப்பில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று நேற்றை விட இன்று பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைக்கு சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் இல்லாவிட்டாலும் மதியம் மாலை நேரங்களில் விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கோயம்புத்தூர் மாநகரம் வரை லேசான சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியை பொறுத்தவரை ஒரு இடங்களில் வெப்பச்சலனமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் ஓர் இடங்களில் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் அதனுடைய சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஒரு பகுதி வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த தாராபுரம் சுற்றுவட்டாரங்களாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனம் கிழக்கே தோன்றி மேற்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதாவது கரூர் மாவட்டத்தில் தோன்றி தெற்கே முன்னேறி வந்து தாராபுரம் வரை முன்னேறி வந்து ஒரு இடங்களில் லேசான வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதற்கு மேற்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தாராபுரம் சுற்றுவட்டாரங்கள் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே திருப்பூர் மாநகரத்தில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியை பொறுத்தவரை. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தெற்கு பகுதி குறைவாகவும் ஈரோடு மாநகரம் அதற்கு வடக்குள்ள பகுதியில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. அதைவிட திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மேலும் கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வடக்கு பகுதி ஓர் இடங்கள் மழை கிடைக்கலாம். தெற்கு பகுதி பொறுத்தவரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் ஏதாவது ஓரிரு இடங்கள் மட்டுமே குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். கடந்த நாட்களை கூட சற்று கூடுதலான பரப்பு என்பது வருகிற நாட்கள் பெரிய அளவில் கரூர், நாமக்கலுக்கெல்லாம் காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தென் மாவட்டங்கள் குறைவாகவும் வடக்கே செல்ல திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும் அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதில் காற்று பகுதிக்கு இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை ஜூன் 24ஆம் தேதியும் காற்றுப்பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஆனால் மற்ற இடங்களில் அங்கே வெப்பச்சலனை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 24, 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதேவேளையில் வெப்பச்சலனை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 25ஆம் தேதியும்
ஜூன் 26ஆம் தேதியை பொறுத்தவரை மழைப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இப்போது மகாராஷ்டிராவில் நிலவி இருக்கும் வளிமண்டல சுழற்சி ஆந்திராவில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரத்தில் சற்று மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதி அதேவழி தென்மேற்கு புறமையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26 விட ஜூன் 27ஆம் தேதி தென்மேற்கு புறமழை உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விட்டுவிட்டு சாரல் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அதுவெளி வெப்பச்சலனையும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து அங்கங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 26 27, 28 தேதியில் தொடர்ந்து மழை தமிழகத்தில் வெப்பச்சலமை தொடர்ந்து நீடிக்கும். ஜூன் 27, 28 இரு நாட்கள் அதாவது கடலோர மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் விட்டு அங்கங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது காற்று சுழற்சி ஆந்திராவுக்கு மிக நெருக்கமாக சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலநிற்கும் என்பதால் 27, 28, 29ஆம் தேதி வரை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மேற்கு பகுதி சாரமழை கிடைக்கும். அதுவே ஜூலை 1ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்பதால் மீண்டும் ஜூலை 3ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு மீண்டும் தீவிரமடையும். ஆனால் தொடர்ந்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்கள்லாம் தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இனி வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை பார்க்க போகிறீர்கள். அதேவேளை தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலமை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக அமையும். மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வெப்பச்சலமழை என்பது நீங்கி தென்மேற்கு பருவமழை உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதுவில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலையும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதுவில் வருகிற நாட்களில் சென்னைக்கு வருகிற நாட்களில் மாலை நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அந்த கர்நாடகாவில் நுழையும் காற்று சென்னைக்கு கிழக்கு நோக்கி வரும் என்பதால் மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இரு காற்று சென்னையில் சந்திக்கும் என்பதால் வருகிற நாட்களில் சென்னையில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். விமானங்கள் தாமதப்படுத்தும் அளவுக்கு காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் மீனவர்கள் மீன்பிடிக்க வருகிற நாட்களில் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலெல்லாம் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.